Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம ஃபயர் எலமெண்ட் ராசிகளுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். அக்டோபர் மாதத்திற்கு அவங்களுக்கு எப்படி அமையப்போகுது, அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன, சவால்கள் என்ன, யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் பார்க்குறோம். சரியா? மேஷம், சிம்மம், தனுஷ் இது மூணும் ஃபயர் எலமெண்ட் ராசிகள். ஓகேவா? சரி, நான் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறேன். நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க இப்போ நம்ம ரீடிங் பார்க்கலாம். இந்த மாதம் உங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன, சவால்கள் என்ன, யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் பிளஸ்ஸிங் என்னன்னு பார்க்குறோம். இந்த ராசி அது கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங் கைஸ். இந்த ரீடிங் பார்க்குறவங்க ரொம்ப பேஷனேட்டாக இருக்கீங்க. நீங்கள் உங்களுக்கான ஒரு அதாவது நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி உங்களை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு எப்போவுமே முயற்சி பண்ணுவீங்க. அதே மாதிரி செஞ்சும் காமிப்பீங்க. ஓகேங்களா? ரொம்ப பேஷனேட்டாக இருப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி திறமைகளை நல்லா வளர்த்துக்கிட்டு அதில் ஷைன் ஆகக்கூடிய பர்சன் நீங்கள். இதை பார்க்குறவங்க மோஸ்ட் ஆஃப் ரொம்ப லக்ஸரியஸாகவும் இருப்பீங்க. உங்கள் வீட்டில் பெட் அனிமல்ஸ் வளர்க்குற பர்சனாக இருப்பீங்க, பேர்ட்ஸ் வளர்க்குறவங்களாக இருப்பீங்க. ஓகேவா? ஒரு சிலர் மாடலிங்கில் இருப்பீங்க, அதாவது சினி ஃபீல்டு இல்லைன்னா டிவி சீரியல் ஆக்டர்ஸ் அந்த மாதிரி அது சம்மந்தமான விஷயங்களில் அந்த மாதிரி ஃபிலிம் ஓரியன்ட் அது சம்மந்தமான வேலைகளில் ஒரு பேஷனேட்டாக பண்ணக்கூடிய பர்சன். ஓகேவா? அதே மாதிரி பியூட்டிஷியன் அந்த மாதிரி இருப்பீங்க. ஒரு சிலர் என்டர்ப்ரெனராக இருப்பீங்க, அதாவது தனியாக நீங்கள் ஓன் பிஸ்னஸ், ஒரு சின்ன வேலைன்னா கூட நான் தனியாக தான் நின்று சாதிச்சு காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் உங்களுக்குன்னு உங்களோட அந்த பர்சனாலிட்டியை, உங்களோட அந்த தனித்திறமையை கொடுக்குற மாதிரியான ஒரு வேலையை தான் நீங்கள் செய்வீங்க, நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்களோட தகுதியை வளர்த்துக்கிட்டு நீங்கள் பிரைட்டாக இருக்கீங்க. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கான விஷயங்கள் எல்லாமே, நீங்கள் முயற்சி பண்ணுற அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. உங்களை உங்களோட ஃபீல்டில் உங்களை நீங்கள் ஷைனாக நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு பேஷனேட்டான ஒரு பர்சனாக நீங்கள் இருப்பீங்க. ஓகேவா? ஒரு சிலர் உங்ககிட்ட நீங்கள் சில விஷயங்கள் மாற்றிக்கணும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈகோ பார்க்குறீங்க நீங்கள் இருக்கிற இடத்துல. அதாவது நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக அதாவது உங்களோட ஃபேமிலியில் இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஈகோ இருந்ததுன்னா அதை கொஞ்சம் லெட்கோ பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, உங்களோட பிஸ்னஸில், நீங்கள் படிக்கிற இடத்துல, ஓகேவா, யாராவது ஸ்டடீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் ஹையர் ஸ்டடீஸில் அங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே கிளாஷ் வந்துச்சுன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஓகேவா? இந்த சூழ்நிலை எல்லாமே சீக்கிரமாக மாறப்போகுது. உங்களுக்கு அங்கே ஒரு அட்ஜஸ்டபிளாக இல்லாமல் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு ஒரு அட்ஜஸ்டபிளாக இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங்கில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப உங்களை அந்த பழைய விஷயங்களில் ரொம்ப இன்வால்வ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நியூ அப்டேஷன் வேணும். சரியா? உங்களுக்கு இத்தனை நாள் நீங்கள் அப்ரோச் பண்ண விதத்தை மாற்றிக்கணும். அதை மாற்றிக்கிட்டிங்கன்னா அந்த அந்த போட்டியோ இல்லை நான் தான் பெரியவன், நான் தான் சாதிச்சு காமிக்கிறதுக்காக இருக்கிறவன், மற்றவங்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு தகுதியும் கிடையாது அப்படிலாம் நினைக்கக்கூடாது. எல்லாருமே இண்டிவிஜுவலாக ஷைன் ஆகக்கூடியவங்க தான். எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அதனால் நம்ம கூட இருக்கிறவங்களும் வளரணும்னு நினைக்கணும். சரியா? இந்த ரீடிங் பார்க்குறவங்க மோஸ்ட் ஆஃப் நீங்கள் மற்றவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவீங்க, மற்றவங்களுக்கு நிறைய விட்டு கொடுத்து போவீங்க. ஆனால் ஏன் இப்போ மட்டும் கொஞ்சம் கிளாஷில் இருக்கீங்க? கொஞ்சம் லெட்கோ பண்ணுங்கள். சரியா? ஈகோலாம் தேவையில்லை. உங்கள் சிச்சுவேஷன் சீக்கிரமே மாறப்போகுது. நீங்கள் கொஞ்சம் உங்களை அப்டேட் பண்ணிக்கணும். பழைய விஷயங்களே ரொம்ப இன்வால்வ்மெண்ட் இருக்குது சில பேருக்கு. அதிலேருந்து நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலர் மணி ரிலேட்டடான விஷயங்களில் ரொம்ப ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. அதுக்கான விஷயத்தை செய்யறதுக்கு இப்போ ரொம்ப தயக்கமாக இருக்கீங்க. உங்களுக்கு சில பேருக்கு ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூ கூட இருக்குது. ஓகேவா?
உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது உங்களுக்கு அந்த வயிறு சம்பந்தமான கோளாறுகள், அஜீரண கோளாறுகள் அந்த மாதிரி, அப்புறம் வந்து கணுக்கால் மூட்டுகளில் ஜாயிண்டில் பெயின் இருக்குது, அதை மாதிரியெல்லாம் இருக்குது. அப்புறம் கண் பிரச்சனைகளும் இருக்குது. கால்களில் லெஃப்ட் ஹேண்ட் சைட், ஓகேவா, உங்களுக்கு வந்து மேபி ப்ராப்ளம் இருக்கலாம். உங்களுக்கு அதில் வந்து ஏதாவது ஒரு பாதிப்புகள், கால்களில் பாதிப்புகள் இருக்கும். சரியா? அதனால் நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கையிலையும் சில பேருக்கு அந்த ஷோல்டர் பெயின்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. நர்வஸ் சிஸ்டம் கொஞ்சம் பாதிப்பு இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா சனி தசை மேபி இருக்கலாம். நான் உங்களுக்கு கிரகங்களோட பலன் கூட பார்த்து சொல்கிறேன். சரியா? அதனால் உங்களை வந்து ஹீல் பண்ணிக்கணும். இந்த மாதம் வந்து உங்களோட ஹெல்த்தில் கவனம் வேணும். ஓகேவா? இந்த மாதம் உங்களோட மனசு, புத்தி, ஓகேங்களா, உங்களோட பாடி எல்லாத்துலேயும் கவனம் வச்சு நீங்கள் வந்து அதுக்கப்புறமா உங்களோட முயற்சியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட மணி எனர்ஜி வந்து உங்களுக்கு ஃப்ளோலாம் இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மணி எனர்ஜிக்காக நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். ஒரு சிலர் ரொம்ப நெகட்டிவாக திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் வந்து ரொம்ப லோன்லியாக இருக்கீங்க. நமக்கு வந்து யூனிவர்ஸ் கைவிட்டுட்டு, நமக்கு யூனிவர்ஸ் இல்லை, ஏஞ்சல்ஸ் இல்லை, நம்ம யாரும் நமக்கு சப்போர்ட் பண்ணல, நமக்கு வந்து உறவுகள் எல்லாருமே கைவிட்டாங்க. உறவுகள் கைவிட்டாலும் இறைவன் உங்களோடு இருப்பார். ஓகேவா? யாருமே இல்லாத நேரத்தில் இறைவன் உங்கள் கூட இருக்காருன்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பாக இறைவன் இருப்பார். உங்களுக்கு ஒரு சரியான டைரக்ஷன் கொடுக்குறாரு. உங்களுக்கு பக்கத்துலேயே சைன் காமிச்சா கூட உங்களால் பார்க்க தெரியல. ஏன்னா நீங்கள் வந்து அவ்வளோ நெகட்டிவாக, அவ்வளோ வந்து ஒரு ஃபுல் நெகட்டிவ் எனர்ஜியில் இருக்கீங்க நீங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹீலிங் தேவை. அதனால தான் அந்த ஒரு இதுவும் கொடுக்குறாங்க, அந்த சைனும் கொடுக்குறாங்க. ஒரு சிலர் நீங்கள் பார்க்குறவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ரொம்ப பொட்டென்ஷியல் உள்ள பர்சன் நீங்கள். ஹை பொட்டென்ஷியல் இருக்கிற பர்சன். பட் இப்போ இவ்வளோ சிக்காகி இவ்வளோ வீக்காக இருக்கீங்க. நீங்கள் கண்டிப்பாக ஹீலிங் எடுத்துகிட்டு உங்களோட பிளாக்கேஜஸ் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணிக்கோங்க இந்த மந்த்து. ஓகேவா? பார்க்குறவங்க ஒரு சிலர் டாரூட் ரீடராக இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து சர்வீஸ் லைனில் இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு மதர் கேர் கொடுத்து பார்த்துக்கிற அந்த அளவுக்கு ஒரு பொறுமையும் நிதானமும் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் எந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகிருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியும். அந்த இடத்த கிளியர் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எதாவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. ஃபோன் பண்ணாதீங்க. நீங்கள் ஃபோன் எந்நேரம் எப்போ வேணாலும் பண்ணலான்னா நான் எடுக்க முடியாது. நான் வந்து என்னோடய ஷெடியூலை நான் பார்க்கணும் இல்லையா? வாட்ஸ்அப் நம்பர் எதுன்னா, இந்த மாதிரி ரொம்ப ஒரு ஸ்ட்ரக்கில் இருக்கீங்க, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி உங்களுக்கு வந்து உங்களோட இந்த லேகிங்லேருந்து நீங்கள் வெளில வரணும். நிறைய பேர் பீப்புள்ஸ் இது பண்ணுறீங்க, ஸ்ட்ரகிளில் இருக்கீங்கன்னு தான் அந்த நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஹீலிங் வேணும், யாருக்கெல்லாம் அந்த ஆறா சக்ரா பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணிக்கணுமோ பண்ணிக்கோங்க. அதை பர்சனல் ரீடிங்க்கு வாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஓகேவா? வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? நான் ரிப்ளை பண்ணுவேன். உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த்தை கொடுங்க. இங்கேருந்து பேசுகிறேன், எனக்கு பர்சனல் ரீடிங் வேணும், எனக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன தீர்வோ அதை நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். இன்ஃபர்மேஷன் வேணுனாலும் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கோங்க, தீர்வு வேணும்னாலும் தீர்வும் கிடைக்கும். சரியா? ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த மாதம் நீங்கள் ஒரு புது விஷயத்தை கற்றுக்க போகிறீங்க. இது ஒரு சிலருக்கு. இது வந்து கலெக்டிவ் ரீடிங் கைஸ். ஃபோர்ஸ் பண்ணி எல்லாமே உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி எடுக்காதீங்க. ஒரு சிலர் எல்லாமே எல்லா விஷயங்களுமே நீங்கள் வந்து சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுவீங்க, அதனால் எல்லாமே பொருந்தி இருக்கும். ஒரு சிலருக்கு ஒவ்வொரு சுச்சுவேஷனில் இருப்பீங்க, அந்த இன்ஃபர்மேஷன் ஒவ்வொருத்தருக்கு. ஓகேவா? அந்த கொடுக்குற விஷயங்கள். அதனால் நீங்கள் வந்து எல்லாமே நமக்கு தான் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் இந்த மாதத்தில் ஒரு சிலர் வந்து புதிய முயற்சிகள் செய்வீங்க. சில விஷயங்கள் ரொம்ப ஒரு புதுசாக கற்றுக்கணும், சாதிச்சு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அந்த முயற்சியில் வந்து நீங்கள் ஐடியாலாம் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க ஒரு சிலர். ஓகேங்களா? ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸு இல்லை ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு ஒரு மெமரபிள் கிஃப்ட் ஏதாவது கொடுக்கலாம். உங்களை வந்து மீட் பண்ணுறது கூட சான்சஸ் இருக்குது. ஓகேவா? நீங்கள் வந்து சைல்ட்ஹுட்டில் இருந்த ஒரு சந்தோஷம், ஹாப்பினஸ்,
அந்த வயசில் நீங்கள் அனுபவித்த அந்த தருணங்கள் அதெல்லாம் உங்களுக்கு மெமரபிள் படுத்துகிற மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும். அதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அந்த சந்தோஷத்தை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கும் கொடுப்பீங்க. ஸோ நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க கைஸ். ஓகேவா? இந்த மாதம் அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃப்ளவர், ஒயிட் கலரில் ஃப்ளவர் வாங்கி உங்கள் கூட வச்சுக்கோங்க. மல்லிகைப்பூ இல்லை முல்லை அந்த மாதிரி நீங்கள் வந்து தலையில் வச்சுக்கலாம். இல்லைனா பூஜை அறையில் வைக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் இருக்கிற இடத்துல இப்போ நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன பவுலில் ஒரு இந்த பூக்களை வந்து நீங்கள் உங்கள் கண்ணில் படுற மாதிரி ஒரு ஹால்லையோ இல்லைனா ரிசப்ஷன் கார்னர் அந்த இதிலெல்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வச்சிங்கன்னா அதோட பவர் ஹீலிங் வந்து உங்களுக்கு ரொம்ப பிளஸ்டாக இருக்கும். அது மாதிரி வீட்டில். ஓகேவா? ஒரு சிலர் வந்து இந்த மாதம் உங்களோட வேலையில் ரொம்ப கவனமாக இருப்பீங்க. வேலை 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 உங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? வேலையிலையும் கவனம் இருக்கணும். வேலையில் கொடுக்குற நீங்கள் அந்த ஹார்ட் ஒர்க் அது வந்து உங்களோட ஃபைனான்ஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. அது வந்து கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணுற அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாமே வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஆனால் இட் வில் டேக் டைம். ஓகே? அதனால் நீங்கள் முயற்சியெல்லாம் கைவிட்டுறாதீங்க, தொடர்ந்து பண்ணுங்கள். ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு சிலர் வந்து உங்களோட நியூ லைஃப்காக, உங்களோட வந்து லைஃப் பார்ட்னருக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, முயற்சிகள் எடுக்கிறீங்க. ஓகேவா? ஸோ அந்த விஷயம் உங்களுக்கான ஒரு ப்ரப்போசல் வரப்போகுது இந்த மாதம். ஆனால் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க, ஆனாலும் நான் வந்து எப்படியும் வந்து சாதித்து காமிப்பேன், நான் வந்து எனக்கான என்னோடய இது வந்து லைஃப்பை வந்து நான் வந்து மாற்றிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் செய்கிறீங்க. ஓகேவா? உங்களுக்கு லைஃப் அந்த பார்ட்னர் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட ஒரு மெச்சூரிட்டியான பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. உங்களுக்கு எல்லா விதத்திலும் நல்ல மாடல் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. இது ஒரு சிலருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலர் வந்து உங்களுக்கு வந்து உறவுகள்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள். ஓகேவா? ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு சிலர் பிரேக்கில் இருக்கீங்க, இல்லைனா இந்த மாதம் அந்த மாதிரியான சான்சஸ் இருக்குது. அந்த ஹார்ட் பிரேக்கில் இருந்து நீங்கள் வெளில வரணும். நீங்கள் வந்து வெளில வராமல் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் கூட இருக்காங்க, உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் உங்களோட எனர்ஜியை நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கணும். நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அந்த நீங்கள் போக வேண்டிய அந்த டெஸ்டினி உங்களுக்கு தெரியும். நீங்கள் போய் சென்றடைய வேண்டிய அந்த பாதைக்கான வழிகள் வந்து உங்களால் பார்க்க முடியும். அதை அந்த டைரெக்ஷனை நோக்கி நீங்கள் போக முடியும். உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங்ஸ் இருக்குது. இது ஒரு சிலருக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங்ஸ். நீங்கள் இந்த லேகிங்லேருந்து வெளியில் வரணும். சரியா? ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போது ஒரு ஃபேமிலிலேயோ இல்லைனா உங்களோட வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை உங்களோட பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் இப்போ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய டைம் இது ஒரு சிலருக்கு. ஏன்னா உங்களுக்கு கார்மிக் போயிட்டுருக்கு. இந்த சண்டை சச்சரவுக்கு இந்த இதுக்கெலாம் காரணம் கொஞ்சம் பேட், அதாவது உங்களோட அந்த கார்மிக் சிச்சுவேஷன் இருக்குது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் அந்த உங்களோட கிரகங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அதுவும் வந்து இதுவாக இருந்தது, இந்த கார்மிக்கும் நடந்துகிட்ருக்கும் போது இன்னும் நீங்கள் ஏதாச்சும் வந்து அவங்க ஆப்போசிட் பார்ட்டி உங்களை வம்புக்கு இழுத்தாலும் வரைஞ்சி கட்டிக்கிட்டு போனீங்கன்னா அவ்வளோதான். ஓகேங்களா? தேவையில்லாமல் ரொம்ப ஸ்ட்ரகிளில் போய் மாட்டிக்குவீங்க, சிக்கிக்குவீங்க. அதனால் பி கேர்ஃபுல். ஒரு சிலர் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ஸோ உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ கேட்டு அதன்படி நடந்துக்கோங்க. ஒரு சிலருக்கு ஃபேமிலியில் தேர்ட் பார்ட்டி இருக்காங்க, மணி ரிலேட்டடான இஷ்யூஸ் காமிக்குது, அதை கொஞ்சம் பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க. புதிய முயற்சிகள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? புதிய முயற்சிகளை இந்த மாதத்தில் நீங்கள் வந்து ஐடியா பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்ருப்பீங்க, அதை செய்வீங்க. அதில் வந்து இன்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து கிடைக்கும். உடனே நான் இன்றைக்கி விதைச்சேன்னா நாளைக்கே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிலாம் அடம் பிடிக்கக்கூடாது.
ஓகேங்களா? ஆனால் அது ஃபைனான்ஷியலாக உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஒரு சிலர் வந்து அடிக்கடி ரொம்ப வந்து ஓய்வு எடுக்கணும்னு சொல்லி எங்கேயாவது கொடைக்கானல், ஊட்டி அந்த மாதிரி ஏதாவது போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா போயிட்டு வாங்க. ஆக்சுவலி இது அந்த மாதிரி ஹெல்த்தியான ரெஸ்ட்டாக இருந்தால் ஓகே. ஒரு சிலர் வந்து ரொம்ப சிக்காக இருக்கீங்க, நர்வஸ் சிஸ்டம் ப்ராப்ளத்தில் இருக்குது, ஓகேவா? ஸோ பிளாக்கேஜஸ் ஏதாவது இருக்குது உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபெயிலியர் பார்க்குறதுனாலையோ சில இந்த தேர்ட் பார்ட்டி இஷ்யூனாலேயோ உங்களுக்கு அந்த பிளாக்கேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதை கிளியர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஹெல்த் மைண்டை வந்து கவனிச்சிக்கக்கூடிய மாதமாக இது இருக்குது, ஓகேவா? ஒரு சிலருக்கு. சரி, இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து நான் இன்னொரு விஷயமும் தரப்போகிறேன். இதில் உங்களுக்கு வந்து கிரகங்களோட நிலைமை எப்படி இருக்குது இந்த மாதம், எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது, எந்தெந்த கிரகங்கள் வீக்காக இருக்குது, எப்படி உங்களை இந்த இதிலேருந்து வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறேன். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த அக்டோபர் மாதம் ஃபயர் எலமெண்ட் ராசிகளுக்கு எந்தெந்த கிரகங்கள் பவராக இருக்குன்னா, உங்களுக்கு சூரியனோட அந்த எனர்ஜி வந்து நல்லாயிருக்கு, ராகுவோட எனர்ஜியும் நல்லாயிருக்கு, ஓகேவா? புதனோட ஆதிக்கம் நல்லாயிருக்கு, செவ்வாய் அண்ட் சந்திரன் இவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ்லாம் நல்லாயிருக்கு, ஓகேவா? நீங்கள் இந்த பிளெஸ்ஸிங்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கிறனால சில விஷயங்கள்லாம் நீங்கள் நல்லா ஒரு நீங்கள் வந்து ஃபார்வர்டாக நீங்கள் வந்து போகலாம். எப்படின்னா ஒரு உயர் அதிகாரிகள்கிட்ட நீங்கள் வந்து ஏதாவது ஹெல்ப் கேட்கலாம், உங்களுக்கு நடக்கும். இல்லைனா வந்து உங்களோட ஜாப்க்காக நீங்கள் வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கோ இல்லைனா பெரிய ஜாப் இதை விட நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்க, இல்லை ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டடான அரசாங்க வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, அந்த மாதிரி முயற்சிகள் பண்ணலாம், ஓகேவா? குடும்ப ஒற்றுமை நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு அந்த படிக்கிற ஆற்றல், நீங்கள் ஏதாவது எக்ஸாம் எழுதுனீங்கன்னா நல்ல மார்க்ஸ் எடுப்பீங்க, ஓகே. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது வீடு, இடம் வாங்கிறது, அது சம்மந்தமான விஷயங்களுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது, அதெல்லாம் செஞ்சிங்கன்னா சக்ஸஸ் ஆகும். சரியா? மற்றபடி இப்போ வந்து ஒரு சிலருக்குல மோஸ்ட் ஆஃப் இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த நான் சொன்ன விஷயங்களில் ஏதாவது லேகிங் இருக்குது. நான் வந்து தொடர்ந்து எக்ஸாம் தான் எழுதின்னு இருக்கேன், கவர்மெண்ட் எக்ஸாம் எனக்கு கிடைச்ச பாடு இல்லை, சூரியனோட பவர் அதிகமாக இருக்குது, ஆனால் உங்களுக்கு அதை கிரகிச்சிக்க முடியல. ஒரு சிலருக்கு ராகு சப்போர்ட்டிவாக தான் இருக்கிறாரு, சந்திரன் ராகு இதெல்லாம் ஒன்றா தான் இருக்குது, ஆனால் உங்களுக்கு வந்து அவங்களோட அந்த ப்ளஸ்ஸிங்ஸ் கிடைக்கல, குடும்பத்தில் பிரச்சனை ஓடிட்டுருக்கு. ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி குடும்பத்துலேயே இருக்காங்க, ஓகேவா? டாரோட்டில் நம்ம கார்டில் பார்க்கும்போதே வந்துருச்சு. அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களோட பிளாக்கேஜஸ் ஆறாவையும் சக்கராவையும் பவர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஒருத்தரோட ஆறா வந்து 8லேருந்து 16 அடிக்கு இருக்கணும். அந்த பவர் எனர்ஜியில் இருந்துச்சுன்னா நீங்கள் நினைக்கிற விஷயங்கள், நீங்கள் ப்ரே பண்ணுற விஷயங்கள்லாம் டக்குன்னு கைக்கூடி வரும், ஓகேவா? நீங்கள் வந்து என்ன தான் விழுந்து பரண்டு இது மோஸ்ட் ஆஃப் இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் எத்தனை அடி ஆறாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? 2 அடி இருக்கிறதே பெரிய விஷயம். 2 அடிக்கு மேலாம் இருக்காது. ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு, ஏன்னா இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே வந்து மைண்டை வந்து பேலன்சிங் பண்ணுறதோ இல்லைனா உங்கள் உடல் மனம் ஆன்மாவை பேலன்சிங்காக வச்சுக்கிறதே நிறைய பேருக்கு லேகிங் இருக்குது. அதனால் என்ன ஆகுதுன்னா நீங்கள் நிறைய நெகட்டிவான விஷயங்கள் தான் நீங்கள் ஈர்க்கிறீங்க. நெகட்டிவான விஷயங்களோடே பழகி உங்களோட ஆறாவோட பவரை கம்மி பண்ணிக்கிறீங்க, உங்களோட சக்கராவோட பிளாக்கேஜ் அதிகமாகி போகுது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நான் கிரகங்கள் நல்ல பிளஸ்ஸிங்கில் இருக்குது, ஆனால் அந்த பிளஸ்ஸிங்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பேர் வந்து வீட்டுக்காக ஓன் ஹவுஸ் வாங்கணுன்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்ருப்பீங்க, ஆனால் நடக்கவே நடக்காது. எங்கேயாவது போனால் ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்கு, ஏதோ ஒரு விஷயம் வந்து லேக் ஆகிட்டு அங்கே நிற்கும், ஓகேவா? இந்த மாதிரிலாம் பிளாக்கேஜஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. உங்களோட ஆறா சக்கரா பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணி பவர் பண்ணிக்கோங்க. அடுத்த லெவல் நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள், ஓகேவா? உங்களுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு இப்போது பிஸ்னஸ்க்காக ஒருத்தர் ட்ரை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிஸ்னஸ் பண்ணால் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும், எந்த தொழில் பண்ணால் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு நான் தருவேன். ஒரு சிலர் வந்து இந்த வேலை உங்களுக்கான அந்த அதாவது நீங்கள் நினச்சிருப்பீங்க இந்த வேலை செஞ்சால் நமக்கு இதுவாகிடும், அந்த வேலை உங்கள் ராசிக்கு உங்களுக்கு எது சூட்டபிளான வேலையாக இருக்கும், அந்த வேலையில் எப்படி இன்வால்வ்மெண்ட் உங்களுக்கு இருக்குது, எல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன், ரெமெடி கொடுத்துருவேன். சரியா? ஜஸ்ட் இது மட்டும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் கிடையாது, நம்மக்கிட்ட ரெமெடியும் இருக்குது. உங்களுக்கான வேலையை நீங்கள் சூஸ் பண்ணி அந்த வேலையில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ். அதே மாதிரி பிஸ்னஸ், அதே மாதிரி லைஃப் பார்ட்னர் விஷயத்தில்
தயவு செஞ்சு லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் 2 பேருமே சொல்கிறேன், லவ்வர்ஸாக இருக்கிறீங்களா உங்களுக்கும் சொல்கிறேன், லேக் ஆகிட்டுருக்கீங்க அப்படின்னா முடிச்சுக்கோங்க. சரியா? இன்கேஸ் புதுசாக வந்து ப்ரப்போசல் பண்ணுறோம், புதுசாக திருமணம் பார்க்குறதுக்காக ட்ரை பண்ணுறோம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இல்லைனா உங்களோட எக்ஸ்பர்சன்கிட்டேருந்து விலகி நியூ லைஃப்க்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரா ஸ்கேன் கண்டிப்பாக அவசியம். உங்களோட ஆரா வந்து நல்லா இருக்கா செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா தொடர்ந்து நீங்கள் நெகட்டிவான பீப்புள் தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. புரியுதா? நான் சில பதிவுகளில் டீப்பாக சொல்கிறேன், சில பதிவுகளில் மேலோட்டமாக பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க, நான் தீர்வு கொடுக்குறேன்னு சொல்லிடுறேன். ஒரு சிலருக்கு அது தெரியல, அகைன் என்கிட்ட கேட்குறீங்க, அதனால் நான் இப்போ இந்த பதிவில் சொல்கிறேன். உங்களோட ஆரா ஸ்கேன் உங்களுக்கு வந்து உங்களோட லைஃப் பார்ட்னரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அவங்க உங்களுக்கு லைஃப் பாண்டிங் நல்லா கொடுப்பாங்களா, உங்களுக்கான கார்மிக் சோல்னால் நீங்கள் எதுக்காக போய் விழணும், எதுக்காக போய் மாட்டணும்? ஓகேவா? இது எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங்ஸ். அந்த மாதிரி கார்மிக் எனர்ஜியோடு நீங்கள் இன்வால்வ் ஆகிட்டு அப்புறம் உங்களோட லைஃபையே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு எதுக்கு கஷ்டப்படணும்? இதை விட பெரிய பாக்கியவான் நீங்கள் வந்து நம்ம டிவைன் சேனலில் பார்க்குறீங்களா, நீங்களாம் பாக்கியவான். இல்லைனா கார்மிக் வினையை வந்து யாராலுமே உங்களால் இது பண்ண முடியாது. அதில் தான் போய் மாட்டணும்னு இருந்தால் விதி அப்படி சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் வேறு இடத்துல நீங்கள் வந்து ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ பார்க்குறவங்க இதுதான் உங்கள் கார்மிக் சோல், இதுதான் நீங்கள் மாட்டணும். இப்போ உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குழந்தை எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கெலாம் கூட இந்த டைமில் பாக்கியம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த டைமில் உங்களுக்கு கிடைக்குதா? கொஸ்டின் மார்க் வருதில்ல. உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட பிளாக்கேஜஸ் எங்கே இருக்குது, உங்கள் பிளாக்கேஜஸை கிளியர் பண்ணால் தான் அந்த விஷயத்துக்கான விஷயங்களை நீங்கள் வந்து ஈர்க்க முடியும். நீங்கள் இங்கே என்ன தான் விழுந்து பிறண்டு இப்போ இது பண்ணி ப்ரே பண்ணிகிட்டு இருந்தாலும் உங்கள்கிட்ட இவ்வளோ பிளாக்கேஜஸ் வச்சுட்டு இருந்தால் எப்படி அந்த பிளெஸிங்ஸ் உங்கள்கிட்ட ரீச் ஆகும்? உங்களோட ஆரா 8லேருந்து 16 அடி இருக்கணும். நீங்கள் வச்சுங்கிறது 2 அடி. உங்கள்கிட்ட எந்த எனர்ஜி சீக்கிரம் வந்து அட்ராக்ட் ஆகும்? நெகட்டிவ் எனர்ஜி தான் சீக்கிரம் வந்து அட்ராக்ட் ஆகும். அதனால தான் நீங்கள் நெகட்டிவான பீப்புளை ஈர்த்து வச்சிட்ருக்கீங்க. புரியுதா? நல்ல விஷயங்கள் தடைப்படுறதுக்கு காரணம் இதுதான். இது வந்து ஒரு அருமை. உங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயத்தை நான் ரொம்ப ரொம்ப சின்னதாக சுருக்கி ஒரு 2 நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த ரீடிங்கில் சொல்கிறேன். இது எவ்வளோ பெரிய இந்த விஷயம்லாம் புரியறதுக்கு பல வருஷங்கள் ஆகும். பல பேர்கிட்ட வந்து விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸும் முக்கியம். ஓகேவா? ஒரு குருமார்களோட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட நாலேஜ், அவங்களோட ஆசீர்வாதத்தோடு நீங்கள் வந்து கற்றுக்க போகிறீங்க. நீங்கள் இந்த பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணிட்டு உங்களை பவராக வச்சுக்க போகிறீங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இத்தனை விஷயங்கள் சொல்லித்தரேன். நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்பில் போய்ட்டு நிறைய லேக் ஆகிறீங்க, அதனால தான். சரி, இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களுக்கு மற்ற கிரகங்கள் இதில் சொன்ன நான் 5 கிரகங்கள் பவராக இருக்குது, மற்ற 4 கிரகங்கள் கொஞ்சம் வீக்காக இருக்குது. அதெல்லாம் வந்து எதுன்னா கேது, குரு, சுக்ரன் அண்ட் சனி, இவங்களோட இது வந்து ஆதிக்கம் கம்மியாக, அவங்களோட எனர்ஜி கம்மியாக இருக்குது. அவங்க எனர்ஜினா அவங்க 9 பேரும் அவங்கவுங்க ரூட்டில் அவங்க எனர்ஜியாக தான் இருந்துகிட்ருக்காங்க. அந்த எனர்ஜியை வந்து ரிசீவ் பண்ணிக்க கெப்பாசிட்டி இல்லாமல் நீங்கள் தான் வந்து திணறிட்டுருக்கீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதத்தில் ஒரு சிலர் உங்களுக்கு வந்து உங்களோட ஹெல்த்தையும் மைண்டையும் நல்லா பார்த்துக்கோங்க, ஹீலிங் தேவைப்படுது, அதையும் சொல்லிட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் ஒரு சிலர் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற பர்சன், ஆனாலும் உங்களுக்கும் லேகிங் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நியூ ப்ரப்போசல் வருது ஒரு சிலருக்கு. நீங்கள் ஒரு சிலர் வந்து புது விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.